வணக்கம், வெல்கம் டு மஞ்சுஸ்ரீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் ரைஸுங்க. மஷ்ரூம் ரைஸ் வந்து எப்படி ப்ரெஷர் குக்கில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இது செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? பட்டன் மஷ்ரூம் 300 கிராம், பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், ஆனியன் ஸ்லைஸ்ட் 1 நம்பர், டொமேட்டோ சாப்ட் 1 நம்பர், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஆயில், சால்ட் டு டேஸ்ட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் பேன் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம தேவைக்கேற்ற ஆயில் ஆட் பண்ணலாம். ஆயில் சூடான உடனே ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து வச்சுருக்கிற 1 டொமேட்டோ போட்டு வதக்கிடலாம். டொமேட்டோ வந்து ரொம்ப வதங்கணும்னுலாம் தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வச்சுருக்கிற சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா போட்டு லோ ஃப்ளேமில் நல்லா 1 மினிட் குக் பண்ணி எடுத்துருங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வச்சுருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணலாம். மஷ்ரூமில் வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாகவே இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக வற்ற விட்டுடணும். இல்லைன்னா அந்த நம்ம ரைஸ் போடும்போது வாட்டர் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் வந்து அதிகமாகிடும். அப்போ நம்ம ரைஸ் வந்து பொங்கல் மாதிரி ஆகிடும். ஸோ அது மாதிரி ஆகாமல் பார்த்துக்கணும். வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக வற்ற விட்டுருங்க. பாருங்கள், 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பட்டர் மஷ்ரூம் ஆட் பண்ணலாம். போட்டு நல்லா அது மசாலாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், நான் இங்கே வந்து வாட்டர் ஆட் பண்ணவே இல்லை. இது மஷ்ரூமில் இருக்கிற வாட்டர் தான். இது கம்ப்ளீட்டாக நான் வற்ற விட்டுடுறேன். ஸோ பாருங்கள், வாட்டர் வந்து நல்லா வற்றிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் 10 மினிட்ஸு வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அது வந்து நான் இப்போது ஆட் பண்ண போகிறேன். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கீங்கன்னா அதே சேம் கப்பில் 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவைக்கேற்ற சால்ட் ஆட் பண்ணிடலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு கொதி வந்த உடனே நம்ம குக்கரோட மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் 1 விசில் வர வரைக்கும் குக் பண்ணலாம். அது 1 விசில் வந்த உடனே ஸ்டவ்லேருந்து இறக்கிறாதீங்க. அது கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் ஸ்டவ் மேலே தான் இருக்கணும். பாருங்கள், 1 விசில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக குக்கரோட ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் ஸ்டவ் மேலே தான் இருக்கணும், இறக்கிறாதீங்க. பாருங்கள், குக்கரோட ப்ரெஷர் இறங்கிருச்சு. இப்போ நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், டேஸ்டியான மஷ்ரூம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ப்ரெஷர் குக்கரில். ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டில் தென், பாய்.